இவங்க இதெல்லாம் செட் பண்ணிக்கிறப்ப நான் ஒரு சின்ன கதை ஒன்று சொல்றேன். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால பிப்ரவரி 13 இதே அன்னைக்கும் என் முதல் மனைவியா இருந்த சரிதா கிட்ட நாமளும் வேலண்டைன்ஸ் டே என்று அழைக்கப்படும் காதலர் தினம் கொண்டாடலாமான்னு கேட்டேன். ஓ கொண்டாடலாமேன்னு அவளும் சொன்னான். அதோட நான் விட்டுருக்கணும். பட் அதுக்கு மேல ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், உன் கூட மட்டும்தான் கொண்டாடணுமான்னு கேட்டேன். அன்னைக்கு உடஞ்ச கைதானுங்க, இன்னும் சரியா தூக்க முடியும். அப்ப பிடிச்சு வேலண்டைன்ஸ் டே கொண்டாடலாமா வேண்டாமாங்கிறதுல நான் தெளிவா இருக்கிறேன். எங்க வீட்டுல எப்படி கொண்டாடுவோம்ன்றது நான் தெளிவா இருக்கிறேன். ஆனா தமிழர் சமுதாயம் தெளிவா இருக்கா? காதலர் தினம் கொண்டாடுவது தமிழர் பண்பாட்டுக்கு உகந்ததா இல்லையா என்ற பட்டிமன்றம் அடுத்தது. ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமானால், is celebrating Valentine's Day suitable for Tamil culture or not? பட்டிமன்றத்தின் நடுவராக மயாமி நாடக சபா புகழ் செந்தில் அவர்கள் உகந்ததே வேலண்டைன்ஸ் டே, அதாவது காதலர் தினம் கொண்டாடுவது உகந்ததே என்று வாதாட வரும் இளைஞர்கள் இனியா தியாகராஜன், பாவனா ஸ்ரீராம், ஆதித்யா சங்கர் உகந்தது இல்லை என்ன வாதாட வரும் இளஞ்சிங்கங்கள் சுப்ரஜா திங்கமூர், கிரிஷ் செல்வன் மற்றும் சாத்விக் நான் பேசுறது கேக்குதா? நடுவில் மைக் வேலை செய்யலன்னா நடுவில் சொல்லிடுங்க, மைக் வேலை செய்யல அப்படின்னு, வேற மைக் மாற்றிக்கலாம். சரியா? ஓகே. தமிழ் சங்கத்தில் டைட்டில் வந்து வேலண்டைன்ஸ் டே. அது தமிழ் எப்படி சொல்கிறது? வேற வழியே தெரியும், வேலண்டைன்ஸ் டே தான் சொல்லி ஆகும். அந்த மாதிரி விஷயம்தான் இது. வேலண்டைன்ஸ் டே தமிழ் கலாச்சாரத்துக்கு உகந்ததா இல்லையா? நிறைய டைட்டில் இருக்குது. இந்த டைட்டில் ஏன் வச்சிங்க அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டு ரிலவெண்ட்டாக கிடையாது. பட் அதனால தான் அவங்க வந்து தமிழ்நாட்டில் இப்போ கொண்டாடுறாங்க, அது தேவையா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ரைட்? ஓகே. ஃபஸ்ட்டு வேலண்டைன்ஸ் டேனா என்ன? வேலண்டைன்ஸ் டே தமிழ்நாட்டில் தமிழ் வார்த்தையில் சொல்லணும்னா காதலர் தினம். காதலர் தினம் நம்மளுக்கெல்லாம் வந்து எவ்வளோ பரிச்சயம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறச்ச. சார் நான் பேச போகிறது எல்லாமே தமிழ்நாடு பேஸ் பண்ணி தான். நம்ம பேசலாம் ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே சொன்னால் தனியாக தமிழ்நாட்டை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். அதனால் அமெரிக்காவில் இருக்க தமிழர்கள், தமிழ்நாட்டில் இருக்க தமிழர்கள் அந்த மாதிரி பிரித்து பேச போகிறோம். தமிழ் மக்களுக்கு இது தேவையா இல்லையா? ஓகே. அந்த குழந்தை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டுப்பாங்க. அந்த அவங்க அம்மா அப்பா தயவு செய்து கொஞ்சம் வெளில கூட்டிட்டு போய் பிஸ்கெட்டு, காஃபி, சாக்லேட் கொடுத்துட்டு ஓகே. நம்ம கண்டிப்பாக பண்ணோம். இது வந்து இன்னுமே வேடு போட்டுனே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். இது வந்து வேலண்டைன்ஸ் டே ஃபஸ்ட்டு முக்கியமாக சொல்லணும் என்ன விஷயம் அப்படின்னாக்கா, வேலண்டைன்ஸ் டே என்ன காதலர் தினம். இது வந்து வேலண்டைன்னு ஒருத்தர் ஹிஸ்ட்ரியெல்லாம் சொன்னோடனே நான் போய் ஹிஸ்ட்ரிலாம் படித்தேன். எதுக்கு யார் வேலண்டைன், இவர் என்ன பண்ணார், இவருனால இவ்வளோ பிரச்சனை நீங்கள் டிபேட்டே வருதுன்னா அவருக்கு பயங்கரமான ஆளாக இருப்பார் அப்படின்னு. அவர் ஒன்றும் சொல்ல, எல்லாரும் வந்து அன்பு தெரிவிச்சுக்கோங்க அப்படின்னாரு. ஏஜ் குரூப்புக்கு ஏற்ற மாதிரி அன்பு தெரிவிச்சுனா வந்தாங்க. ஒரு பீரியடுக்கு அப்புறம் ஏஜ் குரூப் வளர நம்ம ஊரில் ரொம்ப அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வேலண்டைன்ஸ் டே. ஸோ இதை பற்றி இன்னும் அதிகமாக அப்படி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக ரிசர்ச் பண்ணணும்னு யோசிச்சு போய் பண்ணால் நம்ம தமிழ்நாட்டில் மஞ்சள் தண்ணி ஊற்றுறதுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுவும் இதுவும் ஒன்றா அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான். அதுக்கப்புறம் ரொம்ப நார்மலாகவே சரியாக படிக்கிறது இல்லை, இந்த மாதிரி ரொம்ப டீப்பாலாம் படிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு
மஞ்சள் தண்ணி ஊற்றுறதுன்றது வேறு ரீசனுக்காக பண்ணுறாங்க. ஆனால் வேலண்டைன்ஸ்ன்றது எல்லாரும் ஒரு ஏஜ் குரூப் மேலே அதிகமாக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தேன். இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று பட்டு இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணுறச்சா நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேலண்டைன்ஸ் டே வந்து February 14th. தெரிஞ்சோ தெரியாமலோ இந்தியாவில் சில்ட்ரன்ஸ் டே வந்து November 14th. கரெக்டாக 9 மாதம். இது வந்து இதில் ஏதோ விஷயம் இருக்குது. ஸோ நான் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம சின்ன வயசு விஷயம் ரொம்ப தெரியாமல் போச்சு. திடீர்னு எப்படா இது வந்து ஆக்சுவலாக எங்கள் அம்மா அப்பா கல்யாணம் ஆனது கூட ஜனவரி எண்டு, கிட்டத்தட்ட February 6. நான் பிறந்தது November தான். ஸோ ஏதோ இருக்குது வேலண்டைன்ஸ் டே. அது என்னன்றதை பார்க்கணும். இப்போ அதை பற்றி வந்து வேலண்டைன்ஸ் டே வேலைக்கே ஆகாது அப்படின்னு பேசுறதுக்கு ஒரு 3 பேர், வேலைக்கு ஆகும்னு பேசுறதுக்கு ஒரு 3 பேர், அதுக்கு என்ன மாதிரி ஒரு நடுவர் வேறு. நான் ஃபஸ்ட்டு யோசித்தேன், இதெல்லாம் ஃபஸ்ட்டு எனக்கே வேலைக்கு ஆகுமா, சரி நம்ம தான் ட்ரை பண்ணி பார்ப்போம். இதை ட்ரை பண்ணுறோம், இதை ட்ரை பண்ணுவோம். ஸோ பேச போகிறது யார் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். வேணாம், வேலண்டைன்ஸ் டே வந்து உகந்ததல்ல தமிழ் கலாச்சாரத்துக்கு அப்படின்னு பேச போகிறது வந்து சுப்ரஜா. அப்படின்னு கை காமி. அப்புறம் கிரிஷ், அப்புறம் சாத்விக். வேலண்டைன்ஸ் டே வந்து நல்லது தான். இந்த மாதிரி February, November, சில்ட்ரன்ஸ் டே இதெல்லாம் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு பேசுறதுக்கு வந்து இனியா. கை காமிமா. பாவனா, ஆதித்யா, இவங்க பேச போகிறாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, பேசச்ச அப்பப்போ கொஞ்சம் கை தட்டுங்க. என்ன மட்டும் இல்லை, மெயினாக பசங்களுக்கு அவங்க அப்படியே ஒரு மாதிரி அப்படியே எங்கேயாவது தடுமாற மாதிரி தான் டைம் கை தட்டு. ஸோ தட் தே ஃபீல் கம்ஃபர்டபுள். சரியா? முடிஞ்சா விசில் அடிங்க, விசில் அடி தெரிஞ்சவங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு சுப்ரஜா, வேலண்டைன்ஸ் டே வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் கலாச்சாரத்துக்கு வேலண்டைன்ஸ் டே உகந்ததல்ல. இது நான் வச்சுக்கிறது பெரிய மேட்டர். ஓகே, நான் என்ன மைக்கில் கூட பேசுவாங்க. அப்படி பண்ணால் அங்கே போய் பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்கும். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பட்டிமன்ற தலைப்பு வந்து காதலர் தினம் கொண்டாடுவது தமிழர் பண்பாடா இல்லையா? நான் காதலர் தினம் கொண்டாடுவது தமிழ் பண்பாடு இல்லை என்ற அணிக்காக பேச வந்துட்டேன். முதல்ல காதலர் தினம் வந்து ஒரு வியாபார நோக்கமாகவே மாறிடுது. இப்போ காதலர் தினம்னாக்கா எல்லாரும் வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னா கேர்ள் ஃப்ரெண்டோட பக்கத்தில் இருக்கிற சீரியஸ்க்கு போயிட்டு ஒரு ரோஸ் வாங்கி தரா. ஆனால் அதோட வேல்யூவே போயிடுது. ஏன்னா இப்போ காதலர் தினம்னாலே அந்த சிங்கிள் ரோஸ் வேல்யூக்கே வந்துடுது, இறங்கிடுது. ஆனால் அப்போ கூட வாங்கி தந்தாக்கா சொந்த காசுலேயே வாங்காம அவ அம்மா அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசுல எல்லாத்தையும் போட்டு தரக்கிறாங்க. இது நியாயமே இல்லை. ஏன்னா அவ அம்மா அப்பா கஷ்டப்பட்டு ராத்திரி பகலா வேலை செஞ்சு வாங்கிட்டு வச்சாக்கா அவ பசங்க எல்லாத்தையும் ஒரு அலவன்ஸ்னு பேர்ல they go to CVS and அப்படியே சிங்கிள் ரோஸ்லாம் வாங்கி தராங்க. இந்த மாதிரியே தான் காதலர் தினம் வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. பட் தென் இதுவே வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கொண்டாடுறாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு ஹை ஸ்கூல் இல்லாட்டா அந்த மாதிரி ஒரு ஏஜ் குரூப்ல இருக்காங்க. ஆனால் அது வந்து ஸ்கூல்லாம் கட் பண்ணிட்டு இல்லாட்டா ஸ்கூல்ல எக்ஸாம் இல்லாட்டா ஏதான கிரேட்லாம் ஃபுல்லாக ஃபெயில் பண்ணிட்டு
அந்த மாதிரி வெளில போயிட்டு எல்லாத்தையும் கொண்டாடுறாங்க அண்ட் கம்ப்ளீட் டிஸ்டர்பன்ஸாக இருக்கு சொசைட்டிக்கு. அடுத்ததாக நம்ம தமிழர்கள் கொண்டாடுற ஏன்ஷியன்ட் பண்பாடுகள் இல்லை சச் அஸ் பொங்கல் இல்லாட்டா தீபாவளி இல்லாட்டா அந்த மாதிரி ஒரு ஏன்ஷியன்ட் பண்பாடுலாம் விட்டு எல்லாரும் வந்து ஒரு காதல் தினம்னு ஒரு வெஸ்டர்ன் ப்ராக்டிஸை எதுவுமே தெரியாமல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ் சங்கத்துல டைட்டில் வந்து வேலண்டைன்ஸ் டே, அது தமிழ்ல எப்படி சொல்றது? வேற வழியே தெரியும், வேலண்டைன்ஸ் டே தான் சொல்லி ஆகும். அந்த மாதிரி விஷயம் தான் இது. வேலண்டைன்ஸ் டே தமிழ் கலாச்சாரத்துக்கு உகந்ததா இல்லையா? நிறைய டைட்டில் இருக்கு, இந்த டைட்டில் ஏன் வச்சிங்க அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டு ரிலவெண்ட்டாக கிடையாது. பட் அதனால தான் அவங்க வந்து தமிழ்நாட்டில் இப்போ கொண்டாடுறாங்க, அது தேவையா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ரைட், ஓகே. ஃபர்ஸ்ட்டு வேலண்டைன்ஸ் டேனா என்ன? வேலண்டைன்ஸ் டே தமிழ்நாட்டில் தமிழ் வார்த்தையில் சொல்லணும்னா காதலர் தினம். காதலர் தினம் நம்மளுக்கெல்லாம் வந்து எவ்வளோ பரிச்சயம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறச்ச. ஸோ நான் பேச போகிறது எல்லாமே தமிழ்நாடு பேஸ் பண்ணி தான். நம்மளும் பேசவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள சோடா தண்ணி தமிழ்நாட்டை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். அதனால் அமெரிக்காவில் இருக்க தமிழர்கள், தமிழ்நாட்டில் இருக்க தமிழர்கள் அந்த மாதிரி பிரித்து பேச போகிறது. தமிழ் மக்களுக்கு இது தேவையா இல்லையா? ஓகே. அந்த குழந்தை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதுப்பா. அந்த அவங்க அம்மா அப்பா தயவு செய்து கொஞ்சம் வெளில கூட்டிட்டு போய் பிஸ்கெட்டு காஃபி சாக்லேட் ஏதாவது கொடுத்துட்டு அப்புறம் ஓகே நம்ம கண்டினியூ பண்ணலாம். இது வந்து இன்னுமே டேட்டு போட்டுனே இருந்தா நினச்சிக்கோங்களேன், ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். இது வந்து வேலண்டைன்ஸ் டே ஃபர்ஸ்ட்டு முக்கியமாக சொல்லணும் என்ன விஷயம் அப்படின்னாக்கா, வேலண்டைன்ஸ் டே என்னன்னா காதலர் தினம். இது வந்து வேலண்டைன்னு ஒருத்தர் ஹிஸ்ட்ரியெல்லாம் இது சொன்னோடனே நான் போய் ஹிஸ்ட்ரிலாம் படித்தேன். எதுக்கு யார் வேலண்டைன், இவர் என்ன பண்ணார், இவனால இவ்வளோ பிரச்சனை நீ டிபேட்டே வருதுன்னா அவர் பயங்கரமான ஆளாக இருப்பார். அவர் ஒன்றும் சொல்ல, எல்லாரும் வந்து அன்பு தெரிவிச்சுக்கோங்க அப்படின்னாரு. ஏஜ் குரூப்புக்கு ஏற்ற மாதிரி அன்பு தெரிவிச்சுன்னா வந்தாங்க. ஒரு பீரியடுக்கு அப்புறம் ஏஜ் குரூப் வளர நம்ம ஊரில் ரொம்ப அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வேலண்டைன்ஸ் டே. ஸோ இதை பற்றி இன்னும் அதிகமாக அப்படி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக ரிசர்ச் பண்ணணும்னு யோசிச்சு போய் பண்ணால் நம்ம தமிழ்நாட்டில் மஞ்சள் தண்ணி ஊற்றுறதுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுவும் இதுவும் ஒன்றா அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நார்மலாகவே சரியாக படிக்கிறது இல்லை, இந்த மாதிரி ரொம்ப டீப்பாலாம் படிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் தண்ணி ஊற்றுறதுன்றது வேற ரீசனுக்காக பண்ணுறாங்க. ஆனால் வேலண்டைன்ஸ்ன்றது எல்லாரும் எல்லா ஒரு ஏஜ் குரூப் மேலே அதிகமாக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தேன். இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று பட்டு இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணுறச்சா நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வேலண்டைன்ஸ் டே வந்து February 14th. தெரிஞ்சோ தெரியாமலோ இந்தியாவில் சில்ட்ரன்ஸ் டே வந்து November 14th. கரெக்டாக 9 மாதம். ஸோ இது வந்து இதில் ஏதோ விஷயம் இருக்கு. ஸோ நான் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கேன். நம்ம சின்ன வயசு வச்செல்லாம் ரொம்ப தெரியாமல் போச்சு. திடீர்னு எப்படா இது வந்து ஆக்சுவலாக எங்கள் அம்மா அப்பா கல்யாணம் ஆனது கூட ஜனவரி எண்டு, கிட்டத்தட்ட February ஆரம்பம் தான். நான் பிறந்தது November தான். ஸோ ஏதோ இருக்குது வேலண்டைன்ஸ் டே, அது என்னன்றதை பார்க்கணும். இப்போ அதை பற்றி வந்து வேலண்டைன்ஸ் டே வேலைக்கே ஆகாது அப்படின்னு பேசுறதுக்கு ஒரு 3 பேர், வேலைக்கு ஆகும்னு பேசுறதுக்கு ஒரு 3 பேர், அதுக்கு என்ன மாதிரி ஒரு நடுவர் வேறு. நான் ஃபஸ்ட்டு யோசித்தேன், இதெல்லாம் ஃபஸ்ட்டு எனக்கே வேலைக்கு ஆகுமான்னு. சரி நம்ம தான் ட்ரை பண்ணி பார்ப்பேன், இதை தான் ட்ரை பண்ணுறோம், இதை ட்ரை பண்ணுவோம். ஸோ பேச போகிறது யார் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். வேணாம் வேலண்டைன்ஸ் டே வந்து உகந்ததல்ல தமிழ் கலாச்சாரத்துக்கு அப்படின்னு பேச போகிறது வந்து சுப்ரஜா. அப்படி கை காமிமா. அப்புறம் கிரிஷ், அப்புறம் சாத்விக். வேலண்டைன்ஸ் டே வந்து நல்லது தான். இந்த மாதிரி February, November, சில்ட்ரன்ஸ் டே இதெல்லாம் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு பேசுறதுக்கு வந்து இனியா. கையை காமிமா. பாவனா.
ஆதித்யா, இவங்க பேச போறாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, பேசச்ச அப்பப்போ கொஞ்சம் கை தட்டுதான். எனக்கு மட்டும் இல்லை, மெயினாக அந்த பசங்களுக்கு அவங்க அப்படியே ஒரு மாதிரி அப்படியே எங்கேயாவது தடுமாறாம இருந்தால் டக்கு கை தட்டுக்கணும். ஸோ தட் தே ஃபீல் கம்ஃபர்டபுள். சரியா? முடிஞ்சா விசில் அடிங்க, விசில் அடிக்க தெரிஞ்சவங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு சுப்ரஜா, வேலண்டைன்ஸ் டே வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் கலாச்சாரத்திற்கு வேலண்டைன்ஸ் டே உகந்ததல்ல. இது நான் வச்சுக்கிறது பெரிய மேட்டர். ஓகே, நாங்கள் இருங்க, மைக்கில் கூட பேசலாம். நீங்கள் அப்படி பண்ணால் அங்கே போய் பேசுங்க, ஒன்றும் பேசினா இருக்கும். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பட்டிமன்ற தலைப்பு வந்து காதலர் தினம் கொண்டாடுவது தமிழர் பண்பாடா இல்லையா? நான் காதலர் தினம் கொண்டாடுவது தமிழ் பண்பாடு இல்லை என்ற அணிக்காக பேச வந்திருக்கேன். முதல்ல காதலர் தினம் வந்து ஒரு வியாபார நோக்கமாவே மாறிடுது. இப்ப காதலர் தினம்னாக்கா எல்லாரும் வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னா கேர்ள் ஃப்ரெண்டோட பக்கத்துல இருக்கிற சீரியஸ்க்கு போயிட்டு ஒரு ரோஸ் வாங்கி தரா. ஆனா அதோட வேல்யூவே போயிடுது. ஏன்னா இப்ப காதலர் தினம்னாலே அந்த சிங்கிள் ரோஸ் வேல்யூக்கே வந்துடுது, இறங்கிடுது. ஆனா அப்ப கூட வாங்கி தந்தாக்கா சொந்த காசுலயே வாங்காம அவ அம்மா அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசுல எல்லாத்தையும் போட்டு கலக்கிறாங்க. இது நியாயமே இல்லை. ஏன்னா அவ அம்மா அப்பா கஷ்டப்பட்டு ராத்திரி பகலா வேலை செஞ்சு வாங்கிட்டு வச்சாக்கா அவ பசங்க எல்லாத்தையும் ஒரு அலவன்ஸ்னு பேர்ல they go to CVS and அப்படியே சிங்கிள் ரோஸ்லாம் வாங்கி தராங்க. இந்த மாதிரியே தான் காதலர் தினம் வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. பட் தென் இதுவே வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கொண்டாடுறாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு ஹை ஸ்கூல் இல்லாட்டா அந்த மாதிரி ஒரு ஏஜ் குரூப்ல இருக்காங்க. ஆனா அது வந்து ஸ்கூல்லாம் கட் பண்ணிட்டு இல்லாட்டா ஸ்கூல்ல எக்ஸாம் இல்லாட்டா ஏதான கிரேட்லாம் ஃபுல்லா ஃபெயில் பண்ணிட்டு அந்த மாதிரி வெளில போயிட்டு எல்லாத்தையும் கொண்டாடுறாங்க. அண்ட் கம்ப்ளீட் டிஸ்டர்பன்ஸா இருக்கு சொசைட்டிக்கு. அடுத்ததாக நம்ம தமிழர்கள் கொண்டாடுற ஏன்ஷியன்ட் பண்பாடுகள் சச் அஸ் பொங்கல் இல்லாட்டா தீபாவளி இல்லாட்டா அந்த மாதிரி ஒரு ஏன்ஷியன்ட் பண்பாடுலாம் விட்டு எல்லாரும் வந்து ஒரு காதல் தினம்னு ஒரு வெஸ்டர்ன் பிராக்டிஸை எதுவுமே தெரியாம ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல நம்ம கல்ச்சர் கத்துக்கிறதுக்கு பதிலா ஒரு ரேண்டமா ஒரு கல்ச்சர் வந்திருக்கிறது போய் எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க. அது வேல்யூவே இல்லாம ஃபாலோ பண்றாங்க. அந்த பொண்ணு முக்கியமா ஒரு விஷயம் சொல்லிச்சு, அது என்னன்னே தெரியாம பண்றாங்க. வேலண்டைன்ஸ் டே, வேலண்டைன் எழுத கூட தெரியாது, நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக். நான் இதுக்கு 5 டே எழுதிட்டேன். நீ காத்தால உட்காந்து பேப்பர்ல என் பொண்ணு ஒரு வழியா அப்பா அது தப்பு 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 இதுக்கு பேர் தான் புரியாம ஃபாலோ பண்றாங்க. இதனாலேயே ஒரு வேலண்டைன்ஸ் டேனாக்கா எல்லாரும் ஊரை சுத்தி எங்க பார்த்தாலும் டிஸ்டர்ப் பண்றாங்க. எல்லாருக்கும் குழப்பம் அண்ட் கலகம் தான் மிஞ்சது. இதுக்கு வேல்யூவே இல்லாம எல்லாரும் ஊரை சுத்தின்னு இருக்காங்க. அந்த பொண்ணு காதலிச்சா குழப்பம். காதலர் தினம் வந்து ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர்லேருந்து இருந்துபட்ட ஒரு தமிழ் காதலர் தினம் வந்து ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர்லேருந்து வந்தது. அண்ட் அது வந்து நம்ம தமிழர் பண்பாட்டுக்கு சாத்தியம் ஆகவே முடியாது. அண்ட் இது வந்து சொல்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். நன்றி, வணக்கம். அம்மா அப்பா காசை பல வழியில செலவு பண்றோம். வேலண்டைன்ஸ் டேக்கு எடுத்துன்னு போய் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் சம்பாதிச்ச காசு எடுத்துன்னு போய் இன்னொரு பொண்ணுக்கோ இன்னொரு பையனுக்கோ கொடுக்கறதே ஃபர்ஸ்ட் ரெடியாகிறாங்க நம்ம வீட்டில். என்னடா ஒரு 1000 ரூபாய் வாங்கி போனியா வேலண்டைன்ஸ் டேக்கு, என்னடா பண்ண அப்படின்னா, அப்பா ஐ பாட் அ கார்டு அப்படின்னா. 1000 ரூபாய்க்கா கார்டு? அப்படி ஆயிடுச்சு நிலைமை. ஏன்னா 1000 ரூபாயில
நான்லாம் சென்னை போனேன்னா மினிமம் 4 நாள் சாப்பிட்றேன். 1000 ரூபாயில் சாப்பிட முடியும் 4 நாள். ஆனால் ஒரு கார்டு 1000 ரூபாய் இன்னைக்கு ஊரில். இதெல்லாம் நியாயமே இல்லை. ஒரு வேலண்டைன்ஸ் டே பொங்கலுக்கு யாராவது வந்து 1000 ரூபாய்க்கு ஒரு கார்டு வாங்கி யாராவது கொடுத்துருக்காங்களா? தீபாவளிக்கு பொங்கலுக்கு இதெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. ஆனால் லவ்வர் இப்போல்லாம் கொஞ்சம் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. பொண்ணுக்கு தான் பையனுக்கு நிறையா கொடுக்குறீங்க. திரும்ப கார்டு முக்கியமாக ரோஜாப்பூ. இந்தியாவில் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் ரோஜாப்பூ எங்கே பார்க்க முடியும்னா ஊட்டியில் வந்து இந்த ஃப்ளவர் ஃபெஸ்டிவல் வைக்கிறப்ப மட்டும்தான் ரோஜாப்பூ பார்க்க முடியும். எல்லா வீட்லையும் ரோஜாப்பூ வளராது. ஒரே பணக்காரங்க வீட்டில் மட்டும்தான் வளரும். இப்போ என்னன்னா தெரு ரோஜாப்பூ வச்சு வேலண்டைன்ஸ் டேன்னு விற்கிறாங்க. அந்த ரோஜாப்பூ விலை வந்து இங்கே அமெரிக்காவே $5 இருங்க 4 ரோஜாப்பூ. அப்போ இந்தியாவில் எவ்வளோ ரூபாய் இருக்கும் பாருங்க. ஸோ முக்கியமாக என்னென்னா மிடில் கிளாஸ்லாம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஊரில் மிடில் கிளாஸ் தான் அதிகம். ஒரு வேலண்டைன்ஸ் டே வந்து தமிழ்நாட்டை இந்த மாதிரி படுத்துதுன்னா அதுக்கு வந்து எப்படி முடிவு கட்டுறது? திரும்பி அந்த குழந்தை ஒரே அட்டகாசம் பண்ணி எழுதிருப்பாங்க. ஸோ ரொம்ப அற்புதமாக பேசினாங்க. நிஜமான தமிழ்நாட்டுக்கு இது தேவைதானா? உங்களை பார்த்தா ரொம்ப நீங்களும் ஆடி போய் உட்காந்துருக்கீங்கன்னா அவங்க யோசிச்சுனே இருக்காங்க போல இருக்கு எப்படி பேசலாம் அப்படின்னு. ஓகே, ஸோ வேலண்டைன்ஸ் டே வந்து தமிழ்நாட்டுக்கு நிஜமாலே ரொம்ப தமிழ்நாடே இல்லைங்க வேலண்டைன்ஸ் டே இல்லைன்னா அப்படின்றாங்க. இனியா வேலண்டைன்ஸ் டே தமிழ்நாட்டுக்கு தேவை அப்படின்றாங்க. வணக்கம். முதல்ல இப்படி ஒரு அழகான டாபிக் கொடுத்து என்னை பேச வச்ச எல்லாருக்கும் நன்றி. காதலர் தினங்கிறது நம்மளோட அன்பை நம்ம சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட டெய்லி பார்க்கிறவங்க பழகுறவங்க தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டையும் காட்டுற ஒரு நல்ல தினம். காதலர் தினம் கொண்டாடுவது தமிழர் பண்பாட்டுக்கு உகந்ததுதான். ஏன்னா காதல் தமிழுக்கு புதுசு இல்லை. காலகாலமா தமிழர்கள் போற்றப்பட்ட ஒரு விஷயம். காதல் இல்லாமல் தமிழ் இலக்கியங்கள் புராணங்கள் வரலாறு சொல்ல முடியுமாங்கிறது சந்தேகம் தான். இப்படிப்பட்ட காதல ஒரு தினமா கொண்டாடுறது தப்பு இல்லை. 8வது செஞ்சுரியில ஆண்டாள் கடவுள் மேல இருந்த காதலர் திருப்பாவை எழுதினாரு. அந்த திருப்பாவை தான் நம்ம இன்னமும் மார்கழி மாசம் பாடுறோம். புராணத்துல மட்டும் இல்ல சினிமால கூட காதல் தோற்க கூடாதுன்னு நினைக்கிறோம். அப்படி இருக்கும்போது காதலர் தினம் செலிப்ரேட் பண்றது தப்பு இல்லை. கலாச்சாரம்ன்றது செகண்ட் ஸ்டோன், அது இவால்வ் ஆகணும். இப்போ நம்ம கல்ச்சர்னு சொல்லி பண்றது எல்லாமே அப்படி வந்ததுதான். சில நல்ல விஷயங்களை நம்ம தமிழ் கலாச்சாரம் இருந்து மறந்துட்டோம். குழந்தைங்களுக்கு தமிழ் பேரை வைக்க கூட யோசிக்கிறோம். ஆசையா அம்மா அப்பா வச்ச பேரை கூட அமெரிக்கனைஸ் ஆகிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் சாமி சாமியா ஆகுறதும் ஆனந்த் ஆண்டி ஆகுறதும். ஆனந்த் ஆண்டி ஆனாலும் பரவாயில்ல, ஆண்டியோ ஆகாம இருந்தா சரி. தமிழ் பேச தெரியாது எழுத்து தெரியாது அப்படி சொல்றதே ஒரு பெருமையா நினைச்சிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நிறைய விஷயத்துல நம்ம கலாச்சாரம் நிறையவே மாறி இருக்கும். தப்புன்னு சொல்றவங்க கூட நாளைக்கு அவங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஸ்னாப்சாட் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ட்ரெஸ்ல போஸ்ட் கொடுத்து ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேன்னு ஒரு கேப்ஷன் எழுதி போட்டோ அப்டேட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சந்தோஷம், அது தப்பு கிடையாது. காலத்துக்கு ஏற்ப கலாச்சாரம் பண்பாடு மாறிட்டு தான் இருக்கு. நம்மளும் அது காலகாலமா அக்செப்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம், அக்செப்ட் பண்ணி ஆகணும். இன்னும் நம்ம எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா ஐபோன் வச்சா கூட ஓஎஸ் அப்கிரேட் பண்ணலன்னா யூசஸ் ஆயிடும். அதே மாதிரி கலாச்சாரம் அப்கிரேட் பண்ணலன்னா பண்ணலன்னா ஆப்ஸ்லேட் ஆகிடும். மீண்டும் வாய்ப்புக்கு நன்றி. இனியா கலக்கலா பேசி பார்த்த பொண்ணு என்ன சொன்னான்னா ஒரு முக்கியமான விஷயம், எல்லாத்துக்கும் சேஞ்ச் வேணும், இதுக்கு மட்டும் ஏன்டா இப்படி இருக்கீங்க அப்படின்றாங்க. கொஞ்சம் சேஞ்ச் ஆகுங்க தப்பில்லை அப்படின்றாங்க அவங்க. சேஞ்சுனா என்ன சொல்றாங்க அப்படின்னா காதலர் தினம் நம்ம ஊருக்கு வர்றதுன்னா அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்லேருந்து வருது அப்படின்னு சொல்றாங்க. சொன்னா கூட அந்த காதலர் தினம் கொண்டாடுறதுனால யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ்நாட்டில் பல கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ் என்ன சொன்ன ட்ரெடிஷ்னலாக நம்ம ஃபாலோ பண்ணுற விஷயங்கள் நிறையா இருக்குது. இருந்தால் கூட அன்பை தெரிவிச்சுக்கிறதுக்கு ஒரு நாள்
எவ்வளவோ விஷயத்தை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இதில் அட்ஜஸ்ட் பண்ணணும் கூட கிடையாது. இஃப் யூ வாண்ட், நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்க அப்படின்றாங்க அவங்க. ஸோ அது என்னவோ அவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்க மாதிரி தான் தோணுது இல்லையா? இல்லையா? சரி சரி, இல்லைன்றாங்க, ரொம்ப அடங்குடிறாங்க. சரி, அடுத்து கிரிஷ். அவன் பேர் கிரீஷ்பா, நானும் அப்டேட் பண்ணிக்கிறேன். அனைவருக்கும் என் மாலை வணக்கம். காதலர் தினம் கொண்டாடுவது நம் பண்பாட்டுக்கு உகந்த இல்லை என்ற தலைப்பில் பேச போறேன். வேலண்டைன்ஸ்ங்கிற வார்த்தை தமிழ் மொழியில் இல்லாத வார்த்தை. அதை காதலர் தினம் என்று டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லோரும் செலிப்ரேட் பண்றாங்க. நம்ம தீபாவளி, பொங்கல் செலிப்ரேட் பண்ண காரணம் இருக்கு. ஆனால் காதலர் தினம் கொண்டாடும் சிலருக்கு இது ஏன் செய்யறோம், எதுக்கு செய்யறோம் என்று தெரியாம செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ ஆர்வமா காதலர் தினம் கொண்டாடுற யங்ஸ்டர்ஸ் கிட்ட கேட்டா எல்லோரும் செலிப்ரேட் பண்றாங்க, அதனாலதான் நம்மளும் செலிப்ரேட் பண்றோம்னு சொல்றாங்க. அது கொண்டாடுறதுனா அது ஒரு ப்ராப்ளமா நினைக்கிறாங்க. இப்படி இது வெறும் ஒரு பியர் ப்ரெஷர் செலிப்ரேஷனா மாறிடுச்சு. அப்பா கிரீஷ், ஒரு நிமிஷம் நான் மறந்துடுவேன். இப்போ நான் பேசுகிறேன். ரொம்ப வேலிட் பாயிண்ட் அவர் சொல்கிறது. தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரிலாம் பார்த்தோம்னீங்களா, இந்த மாதிரி கலர் கலராக சட்டை, ட்ரெஸ்ஸு, பொங்கல்லாம் பொங்கல் இருக்கும், தீபாவளினால வெடி இருக்கும், அது மாதிரி விதவிதமான விஷயங்கள் இருக்குது. காதல் தினான்னு சொல்லிட்டு நீங்கள் யாராவது தமிழ்நாட்டில் சொல்கிறாங்க, தமிழ்நாட்டிலே எல்லாருமே ரெட் ட்ரெஸ் போட்டுன்னு வெளில வந்தால் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி வரான் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெட் கலர் ஷர்ட் பண்ணு. அமெரிக்காவில் தான் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஸ்கூலுக்கெலாம் போட்டு போவாங்க. இந்தியாவில், தமிழ்நாட்டில் யாராவது போட்டு பார்த்தீங்க காதல் தினம் இன்னைக்கு லவ்வர்ஸ் டே, ஆல் வேர் ரெட் அப்படின்னு எல்லாரும் ரெட்டு போடணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. ஸோ இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, காதலர் தினம்னு சொல்லிட்டு புரியாமல், அது என்னன்னே தெரியாமல் நம்ம ஊரில் கொண்டாடிட்டு இருக்காங்க, கொண்டாடுன்ற பேரில். ஸோ வெரி வேலிட் பாயிண்ட். அது வந்து ஆக்சுவலாக மெரூன்னு நினைக்கிறாங்களா? அப்படி போல. இங்க இருக்கிற கல்ச்சர் எப்படின்னா ஐ லவ் யூ, ஹலோ டார்லிங் என்று அடிக்கடி ரிமைண்ட் பண்ணாதான் அன்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்படி சொல்லனா வேற யாரையோ லவ் பண்றாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா நம்ம கல்ச்சர்ல அன்பும் காதலும் வெறும் வார்த்தையில மட்டும் சொன்னா பத்தாது. தினமும் அன்பை நம்ம ஷோ பண்ற விதமே வேற. விட்டு கொடுக்குறது, அன்பா எப்பயுமே பேசுது, கஷ்டத்தை ஷேர் பண்ணுது, இப்படி ஒவ்வொரு ஆக்ஷன்ல தான் உண்மையான அன்பை காட்டுறோம். ஒரு நாள் ஒரு கிஃப்ட் கொடுத்து, ஒரு கிரீட்டிங் கார்டு கொடுத்து, ஒரு சாக்லேட் கொடுத்து, ஆசையான வார்த்தையை சொல்லி ஷோ பண்ற அன்பு, அது உண்மையான அன்பா? நீங்களே சொல்லுங்க. ஆப்போசிட் டீம்ல இருக்கும் என் நண்பர்களே, நீங்களும் கொஞ்சம் யோசிங்க. அவங்க தம்பி, அவங்கள பாரு, எக்ஸாம் விட வச்சு எழுத மாட்டாங்க, மாற்றி மாற்றி பேசி பேசி எழுதிக்கிறாங்க. நீ பேசுப்பா. நன்றி. இந்த பையன் கலை கத்துறாங்க. டார்லிங் சொன்னா மட்டும்தான் நம்மளோட இருப்பான், டார்லிங் சொன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க கூட. அதாவது இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. நான் கூட அடிக்கடி சொல்லுவாங்க என் பொண்ணை பார்த்து டார்லிங் அப்படின்னு. திடீர்னு ஒய்ஃபை பார்த்து டார்லிங்மா, திடீர்னு வீட்டில் கும்பலா இருக்குச்சா டார்லிங்மா, யாரு டார்லிங் சொல்றான்னு யாருக்கு தெரியாது. ஸோ தமிழ் கலாச்சாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் கிடையாது. இப்போ பல பேர் வந்துருக்காங்க, இப்போ வந்து 2-3 ஃபேமிலி மீட் பண்ணுது. இப்போ என் ஒய்ஃப் வந்து என்ன வந்து ஏங்க அப்படின்னு எல்லாரும் முன்னாடி சொன்னாக்கா, அவங்க வந்து இன்னொருத்தரோட ஹஸ்பண்ட் ஏங்கன்னு சொல்ற நினச்சிக்க மாட்டாங்க, என்னதான் ஏங்கன்னு சொல்லுவோம். அது தெரியும்.
ஆனா ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர்ல டார்லிங்ன்றது எல்லாருமே டார்லிங் தான். ரொம்ப குழப்பம், கன்ஃபியூஷன் தான். யோசிச்சு நல்லா தெளிவா பாருங்க, யாரா டார்லிங்ன்றீங்க. அந்த மாதிரி ரொம்ப அற்புதமா அந்த பையன் சொன்னாங்க. அவங்க ஏற்கனவே டிஸ்கஷன் போட்டுன்னு தான் இருக்காங்க, என்ன பண்ண போறாங்கன்றது புரியல எனக்கு. அங்க பாருங்களேன், புக்கு நோட்டு, ஸ்கூலுக்கு கூட இதெல்லாம் எடுத்துட்டு போவாங்களா தெரியல. ஓகே, ஸோ அடுத்து பாவனா பேச போறாங்க. அனைவருக்கும் வணக்கம். வேலண்டைன்ஸ் டேனா என்ன? அன்பு தெரிவிக்கிற ஒரு நாள். நம்ம பொங்கல் பண்டிகை அன்னைக்கு எப்படி ஃபாரினர்ஸ்க்கும் சூரிய பகவானுக்கும் தேங்க் பண்றோமோ, அதே மாதிரி வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு அப்பா அம்மா தாத்தா பாட்டி சிப்ளிங்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அஃபெக்ஷன் எக்ஸ்பிரஸ் பண்றோம். கிஃப்ட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் தான் கொடுக்குறோம். இந்த டேயை நல்ல விஷயமா எடுத்துட்டு அதை செலிப்ரேட் பண்ணலாமே. இது நல்ல தமிழ் கலாச்சாரம் கெட்டு போறதுன்னு சொல்ல முடியாது. இங்க ப்ரீ ஸ்கூல்ல இருந்து வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேஷனை கொண்டாடுறோம். கிளாஸ்மேட்ஸ்லாம் கேண்டி அண்ட் கார்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம். தமிழ் மக்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணாம இருக்கோமா? முன்னாடி காலத்துல தமிழ் மக்கள் கடல் கடந்து வரதே தப்புன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ ஃபேமிலிக்கு ஒரு மெம்பராவது அமெரிக்காலையும் மற்ற எல்லா நாட்டிலையும் இருக்காங்க. அந்தந்த கண்ட்ரியோட கஸ்டம்ஸும் ஃபாலோ பண்றாங்க. இப்போ பாத்தீங்கன்னாக்கா ஹாலோவீன் அண்ட் தேங்க்ஸ்கிவிங் நம்ம தமிழ் கல்ச்சர்ல இல்லை. ஆனா எல்லா கிட்ஸும் எவ்வளோ எக்ஸைட் ஆகுறாங்க காஸ்டியூம்ஸை வாங்கிட்டு ஹாலோவீனுக்கு. தேங்க்ஸ்கிவிங்க்கு எல்லாரும் பார்ட்டிஸ்க்கு போவாங்க. எப்போ இதெல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டே இருக்கோமோ அப்பவே நம்ம சேஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டோம். இது நல்ல தமிழ் கலாச்சாரம் எந்த விதத்திலையும் அஃபெக்ட் ஆகல. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, வேலண்டைன்ஸ் டே ஒரு தப்பான கண்ணோட்டத்தோட பார்க்காம ஜஸ்ட் அஃபெக்ஷன் எக்ஸ்பிரஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ற நாளா பார்ப்போம். ஆஃப்டர் ஆல் இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ராவா நமக்கு கிஃப்ட் கிடைக்கிறது வேண்டாம்னு சொல்லுவோமா? இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. பாவனா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி தான் அடிக்கடி எல்லாரும் பேசுறாங்க, ஒரு முக்கியமான விஷயம் கேட்டு போறேன். எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்கு. பட் இருந்தாலும் அதாவது நிறைய விஷயம் நம்ம ஊர்ல இருக்கச்ச, அட்லீஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்கச்ச தமிழர்கள் எஸ்பெஷலி வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறோன்ற பேர்ல கொண்டாடுறோம். ஆனா இங்க அமெரிக்கா வந்த பிறகு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இந்த பேபி கிளாஸ் எலிமெண்டரி ஸ்கூல் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த பசங்க வேலண்டைன்ஸ் கொண்டாடுதோ இல்லையோ, அம்மா அப்பா அந்த டப்பா செஞ்சு கொடுக்குறதே வேலையா போகும். ஏன்னா அவ்வளோத்தையும் கார்டு போட்டு வாங்கிட்டு வந்து வீட்டில் அம்மா வேலண்டைன்ஸ் யார் கொடுத்தா நான் முதல்ல கேட்பேன், ஏதாவது பையன் கொடுத்தானா? பொண்ணு இருக்கிறவங்க முதல் கேள்வி எந்த பையன் அடி கடி. அதே பையன் இருக்கிறவங்க கேட்க மாட்டான், யாருக்கு வேணா கொடுத்த நீ அப்படின்னா. ஸோ அதுதான் ஒரு நல்ல முறையில் தான் எடுத்துருக்காங்க. யாரும் இதை இது தேவையில்லை, மன வருத்தம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இட்ஸ் எ குட் திங் அப்படின்றாங்க. ஸோ ஸ்கூல் எலிமெண்ட்ரி லெவலில் மட்டும் இல்லாமல் அடுத்த லெவல்லையும் அதை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு மேல் லெவலில் இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் எலிமெண்ட்ரியோட நிறுத்திக்கலாம். இப்போ அடுத்து பேச போகிறது சாத்விக் வேலண்டைன்ஸ் டே வேணான்றது. அனைவருக்கும் என் மாலை வணக்கம். காதலர் தினம் கொண்டாடுவது நம் தமிழ் பண்பாட்டிற்கு உகந்தது இல்லை என்ற தலைப்பு பேச போறேன். தமிழ் பண்பாடு ஒரு ரொம்ப பழமையான பண்பாடு. நம்ம குடும்பம், நம்ம கொண்டாடுற பண்டிகை, கல்யாணம், கலைகள், சாப்பாடு, பாட்டு, கோயிலுக்கு போகுது, இது எல்லாமே நம்ம தமிழ் பண்பாடு தான். தமிழர்கள் இந்தியாவில் மட்டும் இல்லை, அவங்க எல்லா கண்ட்ரிஸ்லயும் இருக்கிறாங்க. அவங்க எங்க இருந்தாலும் நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்திய பண்பாட்டை ஃபாலோ பண்றாங்க. இங்கவே பார்த்தாவே தெரியுது. நம்ம தீபாவளி, பொங்கல், இப்படி எல்லா பண்டிகையும் நம்ம குடும்பத்தோட செலிப்ரேட் பண்றோம். எல்லாரும் சந்தோஷமா அன்பா இருக்கிறாங்க. நம்ம அன்பை ஷேர் பண்றோம். ஏற்கனவே பண்டிகை நாள் இருக்கும்போது தனியா எதுக்கு ஒரு அன்பு தினம்? இது தேவையா?
தம்பி மைக் கொஞ்சம் கிட்ட போய் பேசு. இங்க இருக்கிற தாத்தா பாட்டி கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க எத்தனை பேரு இந்த காலேஜ்ல இல்ல மேரேஜ் ஆன பின் கொண்டாடினீங்க? யாருமே இல்லையா? கையை தட்டுங்கப்பா. டெய்லியும் மல்லிகைப்பூ நல்வா வாங்கி கொடுப்பீங்க. ஆனா வேலண்டைன்ஸ் டேல சாக்லேட் அண்ட் ரோஜா பூ கொடுத்ததே இல்லை. அப்படி ஒரு நாளே இருந்ததே தெரியல. இப்ப இருக்கிற இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், வைபர் அதனாலதான் இது ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. இது நம்ம பண்பாட்டோட வந்த பழக்கமே இல்லை. எதிர்பார்த்து ஏமாந்து போறதுதான் இந்த காதல். நிறைய வீட்டுல இதுதான் நடக்குது. எங்க அப்பா எங்க அம்மாவுக்கு முதல் காதல் தினத்துக்கு ஒரு கோல்டன் மோதிரம் தந்தாரு. அடுத்த வருஷம் சர்ப்ரைஸா ஒரு புடவை பிரசன்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் எங்க அப்பா சுத்தமா மறந்துட்டாரு. ஆனா எங்க அம்மா ஒவ்வொரு வருஷமும் சர்ப்ரைஸ் வரும் என்று ஈகரா எதிர்பார்த்து பல வீட்டுல இதே கதை தான். கடைசியா அன்னைக்கு சண்டை தான் நடக்கும். இது குடும்ப அமைதியை கெடுக்கும் ஒரு வைரஸ் தான். அதே சரி, இது சொல்லி ஆகணும். இது பயங்கரமான டைலாக். குடும்ப அமைதியை கெடுக்கும். குடும்ப அமைதியை கெடுக்கும். வைரஸம் இப்பெல்லாம் ஜீகா வைரஸ் எல்லாம் இந்த மாதிரி வைரஸ் வேற. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சினிமால ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே போடுவாங்க இந்த மாதிரி ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் இந்த மாதிரிலாம் எல்லாம் போட்டு. இப்போ என்னன்னா வீட்லயே அடுத்த பிப்ரவரி வரதுக்கு முன்னாடி அவங்க அப்பா உஷாராரு, குடும்ப அமைதியை கிடைக்க போற ஐட்டம் ஏதாவது வருது போல இருக்கு. இந்த வைரஸ் நமக்கு வேண்டாம், நம் பண்பாட்டுக்கு வேண்டாம் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். தம்பி சாத்விக் பயங்கர அனுபவம் போல இருக்கு. வீட்டுல பக்கா பாத்துனே இருப்பேன் அம்மா அப்பாவை. அவரு ஒரு முக்கியமான திருப்பி முக்கியமான என்னை மன்னித்து விடுங்கள். ஸோ இந்த மாதிரி இந்த ஃபேஸ்புக்கு, இந்த சோஷியல் சைட்ஸு இதெல்லாம் வந்த பிறகு நிஜமால நீங்கள் யோசிச்சு பாருங்க. வேலண்டைன்ஸ் டே வந்து யார் யார் வீட்டில் முதல்ல ஃபேஸ்புக் திறந்தோன்னா இதுதான். யார் யார் வீட்டில் என்னென்ன ஃபோட்டோ போட்டிருக்காங்க வேலண்டைன்ஸ் டே ரிலேட்டடாக. நம்ம இதெல்லாம் பார்க்குறதே கிடையாது. நம்ம இந்த கொடுத்ததோட மறந்துடுது. அவன்னா கொடுத்துருக்கான், அதுதான் முதல் வேலை. அதே மாதிரி ஒய்ஃபு ஏங்க பக்கத்து வீட்டில் அவங்க என்ன கொடுத்தாங்க வேலண்டைன்ஸ் டேக்கு. ஸோ இதெல்லாம் என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் குடும்பத்தை குழப்பத்தை கொண்டு போனோம். அவர் சொன்ன மாதிரி முதல்ல வேலண்டைன்ஸ் டே வந்து வெறும்னா செலிப்ரேட் பண்ணி மறக்கிற மாதிரி ஐட்டம் இல்லை. இந்த கிஃப்ட் அவங்க கொடுத்தாங்க பாரு, நீனும் கொடுத்துருக்கிறிய அப்படின்னு. இதுல ரொம்ப ரொம்ப நல்ல நிறைய விஷயம்லாம் இருக்கு. ஒரு பெர்ஃப்யூம் வாங்கி வேலண்டைன்ஸ் டேக்கு ஹஸ்பண்டே கிஃப்ட் கொடுக்குறான் ஒய்ஃப். அப்ப ஹஸ்பண்ட் சொல்றாரு, என்ன மாதிரி கமகமாக தெரியுமா, நீ ஆஃபீஸ் போட்டு போனா எல்லாரும் எங்கெங்க வாங்க பெர்ஃப்யூம் அடிக்கிறாங்க. எனக்கு தெரியுங்க உங்களுக்கு பிடிக்கும் இந்த பெர்ஃப்யூம், அதனால தான் கொடுத்தேன் அப்படின்னு. அடுத்த நாள்ல இருந்து அவர்ல நீ ஹேண்ட் பேக்ல வச்சுக்கோ, நான் கோப்பை கேட்கணும் அப்போ மட்டும் கொடு அப்படின்னு. டெய்லி காத்தால ஏச்சு உடனே பெர்ஃப்யூம் போடணும்னு அடிங்க வருவாரு. அங்க இருக்காது, ஏன்னா ஹேண்ட் பேக்ல இருக்கும். அடுத்த வேலண்டைன்ஸ் டே தான் அது கொடுவாரு. அந்த அளவுக்கு ஒய்ஃபு கொடுக்குற விஷயங்களை பொறுத்து கூட பார்த்தா வேலண்டைன்ஸ் டே வந்து இட் குட் பி பாசிட்டிவ் ஆர் இட் குட் பி நெகட்டிவ், எப்படி வேணா அமையலாம். ஸோ இவர் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப வேல்யூபிள் பாயிண்ட்ஸ். அடுத்து பேசும்போது வந்து வேலண்டைன்ஸ் டே வேணும் அப்படின்றான் போல ஆதித்யா.
எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நடுவில் ஐயா முக்கு ஸ்பெஷலாக வணக்கம். மாதா பிதா குரு தெய்வம். வெறும் வணக்கத்தோட கேட்டாது, அதாவது சமோசா இதுனா அம்மா அப்பா டீச்சர் காடே ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். ஆனால் அம்மா அப்பாவுக்கு ஒரு ஸ்பெஷல் டே போடுறோம், மதர் டே ஃபாதர் டே. நம்ம ஸ்பிரிச்சுவலைஸே பாருங்கள், அன்பே சிவம். கோவிலில் கூட போய் பாருங்கள், முருகன் கல்யாணம் ஆண்டாள் கல்யாணம் எல்லாம் ஸ்பெஷலாக செலிப்ரேஷனாக பண்ணுறோம். லவ்னா எல்லாத்துலேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயே வேறு இருக்குது. லவ்னா இங்கிலீஷில் ஒரு மீனிங் தான், ஆனால் தமிழில் பல மீனிங் இருக்குது. அன்பு, பாசம், நேசம், காதல். லவ் சொன்னோடனே உடனே காதலாக நினைக்கிறோம். லவ்னா யூனிவர்சல். டெய்லி வீட்டில் விளக்கு ஏற்றுறோம், கார்த்திகை தீபம் போது எவ்வளோ விளக்கு ஏற்றுறோம். எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் டே நம்ம கல்ச்சரில் இருக்கு. லவ்னா யூனிவர்சல் ஸ்டுடியோஸா? தெளிவா இருக்கும். பர்த்டே டே கொண்டாடுறோம், வெட்டிங் டே கொண்டாடுறோம். டெய்லி அப்பா அம்மாவுக்கு ஐ லவ் யூ சொல்கிறோம். இதெல்லாம் தமிழ் கல்ச்சரா? ஆமாம், இல்லை, ஆனால் இன்னும் பண்ணுறோம். இப்போ கூட பாருங்க, நம்ம எல்லாரும் வாய் இலையில சாப்பிட்றோம் இல்லையே. பிளேட்ஸு, ஸ்பூனு, நான்ஸ்டிக்கு, குக்கரு, பென்ஸ் காரு, லைஃப் ஸ்டைலே மாறிடுது நமக்குலாம். அப்படியும் நம்ம எல்லாரும் தமிழ் பேசி தமிழ் மக்களாக தான் இருக்கோம். சூப்பர் பால் பார்த்துடும் நமக்கு கிரிக்கெட் கபடி பிடிக்கல சொல்கிறோம் இல்லையே. தமிழ் மக்களை எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவோம். எக்ஸ்கியூஸே கொடுக்குற எல்லா செலிப்ரேஷன் இருக்கு. இப்போ நன்றி. ஆதித்யா வந்து நிஜமான அடி போயிருக்காரு போல. அவர் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப வேலிட் பாயிண்ட்ஸ் தான். ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் மாறுறோம், இங்கே வந்து இருக்கோம். அது மாதிரி தமிழ்நாட்டிலே சரி, இப்போ அமெரிக்காலேருந்து தமிழ்நாட்டுக்கு போனால் நம்மளை பார்த்தா அது அமெரிக்காலேருந்து வர மாதிரியே தெரியாது. அவங்களாம் பயங்கர பாஷாக ஒரு ரேஞ்சாக எதனோ இங்கிலீஷ் படம்லாம் கேட்டு இங்கிலீஷில் நம்மளுக்கு தெரியாத ஐட்டம்லாம் தெரிஞ்சு வச்சுருப்போம். என்னென்னமோ இந்த டே அந்த டே எல்லா டேவும் அவங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்தளவுக்கு மாறிட்டு இருக்காங்க. தமிழ் கல்ச்சர் வந்து இப்படி தான் அப்படி தான். நம்மளதில் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகம். நம்ம இப்படி தான் இருப்போம் அப்படின்னு கிடையாது. ஸோ வி சேஞ்ச் பண்ணுறதா தப்பு. யாரையும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் பாட்டு பண்ணிட்டு இருக்கீங்க, இதில் சேஞ்ச் பண்ணுறதா தப்பு அப்படின்றாரு. அவர் சொல்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ இல்லைன்றாங்களா இல்லைன்றாங்க. ஸோ இப்போ இந்த ஃபார்மேட்டில் என்னென்னா கடைசியில் இவங்க இந்த டீம் லீடர், அவங்க அந்த டீம் லீடர். இவங்க வந்து அவங்க சொன்னதெல்லாம் வந்து திரும்பி ஒரு தடவை அவங்க புரிய வைக்கிற மாதிரி விட சொல்லலான்னு பார்க்குறாங்க. ஸோ சுப்ரஜா, மறுபடியும் வணக்கம். ஐ திங்க் என்னோட லவ்லி எதிர் அணி வந்து ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க காதலர் தினத்துக்கும் லவ்வுக்கும் என்னமோ ஒரு ஹேட் இருக்குன்னு நம்ம தமிழ் சொசைட்டிலன்னு. ஆனா அது கம்ப்ளீட்டா நிஜமே இல்லை. காதலர் தினம் வந்து நாங்க எதிரா பேசுறோம், ஆனா லவ்வுக்கும் கம்ப்ளீட் டிஃப்ரென்ஸ். அந்த எதிரணியில சொன்னாங்க லவ் வந்து காதல் வந்து ஒரு செஞ்சுரியா எல்லாரும் வந்து செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. ஆனா நாங்க அதை பத்தி பேசவே இல்லை. ஏன்னா காதலுக்கும் காதலர் தினத்துக்கும் கம்ப்ளீட் டிஃபரன்ஸ் இருக்கு. காதல் வந்து ஒரு பியூரான ஒரு லவ். ஆனா நாங்க என்ன சொல்றோம்னா அந்த காதலர் தினம் வந்து காதலுக்கு ஒரு வேல்யூவை தராம இருக்கு. அந்த வேல்யூவை கம்ப்ளீட்டா குறைஞ்சிருது. எல்லாரும் சொல்றாங்க எல்லாரும் கல்ச்சர் வந்து அப்கிரேட் பண்ணணும், அடாப்ட் பண்ணணும்னு. ஆனா முதல்ல இருந்தாதானே அடாப்ட் பண்ணறதுக்கு. நாங்க என்ன சொல்றோம்னா லவ் பண்ணது தப்பே இல்லை, ஆனா இந்த ஒரு நாள் மட்டும் லவ் பண்ணதுல வேல்யூவே இல்லை. இதுக்கு பார்த்தா எவ்ரிடே
பண்ணலாமே. எவ்ரிடே நான் என் அம்மாவுக்கு ரோஸ் தரலாம், இல்லாட்டா யாரான ஒரு லவருக்கு வந்து ரோஸ் தரலாம். பட் தென் அது ஒரு நாள் மட்டும் ஏன் பண்ணணும்? அதான் எங்களோட கொஸ்டின். அண்ட் திருப்பியும் சொல்றோம், அந்த கல்ச்சர்ல இல்லவே இல்லை. அண்ட் கம்ப்ளீட்டா நம்ம அப்பா அம்மா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் தான் வேஸ்ட் ஆகுது இந்த மாதிரி புது கல்ச்சர்னால. அதுக்கப்புறம் நாங்கள் திருப்பியும் சொல்றோம், கம்ப்ளீட் கல்ச்சருக்கு வேஸ்ட் ஆகுது. அண்ட் இந்த நம்ம தமிழ் கலாச்சாரத்துக்கு ஒத்தே வராது. அண்ட் நாங்கள் நடுவர் கேட்டுக்கிறோம், ஏன்னா அவரும் தமிழ்னால. அப்படி சுத்தி என் தலையிலே தெரியும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அம்பிகாவதி அமராவதி டைப் ஆஃப் காதல் தான் நம்ம காதல், தமிழ் காதல் அப்படின்றாங்க. லவ் பண்ணோம்னாக்கா ஒரு நாள் செட் பண்ணி இன்னைக்கு நான் லவ் பண்ண போறேன், மற்ற நாள்லாம் கண்டுக்காத, இன்னைக்கு மட்டும் கண்டுக்காது அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் வந்து வேலண்டைன்ஸ் டே அப்படின்றாங்க. ஆக்சுவலாக யோசிச்சு பார்த்தா அது கூட ரொம்ப கன்ஃபியூஷன் தான். ஒரு நாள் மட்டும் செட் பண்ணி இன்னைக்கு மட்டும் தான் நான் உனக்கு ரோஜா கொடுப்பேன், இன்னைக்கு மட்டும் தான் காடு கொடுப்பேன்னா என்ன அர்த்தம்? அப்போ மற்ற நாள்லாம் என்ன கண்டுக்க மாட்டியா அப்படின்றாங்க. என்ன சொல்றீங்க? அது ஸோ இனியா வந்து ஃபைனல் தாட்ஸ் அவங்க சொல்ல போறாங்க. பாருங்க. வணக்கம். இப்போ எதிர் டீம் வந்து சொன்னாரு, இப்போ வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட் கொடுக்கறதுனால அந்த கிஃப்டோட வேல்யூவே போகுதுன்னு. ஆனா இது தப்பு. ஏன்னா நம்ம வெறும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் மட்டும் கிஃப்ட் கொடுக்கல, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இவங்களுக்கும் கிஃப்ட் கொடுக்குறோம். இன்னொன்று ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூல் கட் பண்றாரு வேலண்டைன்ஸ் டேக்குன்னு. ஆனா வந்து இது தப்பு. ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்கூல்ல கிரேட்ஸ் இம்பார்ட்டன்ட், அது இம்பார்ட்டன்ட், அண்ட் ஸோ கிரேட்ஸ்லேயே எல்லா தாட்ஸுக்கும் போகுது. ஸோ வேலண்டைன்ஸ் டே வந்து என் ஸ்கூல்ல அவ்வளவா செலிப்ரேட் பண்றது இல்லை. வேலண்டைன்ஸ் டே வந்து வெஸ்டர்ன் ப்ராக்டிஸ் இல்லை, எல்லா ஊர்களோட ப்ராக்டிஸ். இன்னொன்று மதர்ஸ் டே ஃபாதர்ஸ் டே இருக்கு, அது நம்ம செலிப்ரேட் பண்றோம். கோவில்ல கூட மதர்ஸ் டே செலிப்ரேஷன்லாம் இருக்கு. ஏன் ஒரு நாள் கொண்டாடினால ஏன் மதர்ஸ் டேவும் ஒரு நாள் இருக்கணும்? டெய்லி நம்ம ஓகே டெய்லி ரோஸ் கொடுக்கறதுக்கு நமக்கு காசு, அதனால ஒரு நாள் வந்து நம்ம மதர்ஸ் டேன்னு வச்சு லவ் காட்டுறோம். அதே மாதிரி வேலண்டைன்ஸ் டேக்கும் நம்ம ஒரு நாள் வச்சு ரோஸ் கொடுக்குறோம், இது கொடுக்குறோம், அது கொடுக்குறோம். அப்புறம் யாரும் சொன்னாரு டார்லிங் வந்து எல்லாரும் கூப்பிடுறாருன்னு. ஆனா எல்லாரும் கூப்பிடலாம், ஆனா ஒரே ஒரு ஸ்பெஷல் டார்லிங் தான் எல்லாருக்கும் இருக்கு. ஸோ ரெட்டு இந்தியால போட மாட்டாரு, ஆனா இங்க வந்து ரெட்டு போடுவாரு. இங்க வந்து வேலண்டைன்ஸ் டே பார்ட்டி இருக்கும், இதுக்கெல்லாம் நம்ம அட்டெண்ட் பண்றோம். ஸோ இன்னொன்று வந்து இந்த டாபிக் வந்து தமிழ் கல்ச்சர், நாட் தமிழ் கல்ச்சர் இன் இந்தியா. இன்னொன்று தாத்தா பாட்டி வந்து காலேஜ்ல காதல் பண்ணியிருக்க மாட்டாரு, ஆனா அம்மா அப்பா பண்ணியிருப்பாரு. கை தூக்க முடியுமா யாரு? ஓகே, நீங்க சொல்றது எங்களுக்கு நல்லா புரியுது. ஆனால் எல்லாரும் ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கணும், நம்ம தமிழர்களோட சிறப்பே உலகத்துல எந்த மூலையில வாழ்ந்தாலும் நல்லதை மட்டுமே எடுத்துக்கொண்டு நம்ம கல்ச்சரே விட்டு கொடுக்காம மற்ற கல்ச்சரையும் அடாப்ட் பண்ணி முன்னேறி வாழ்வதுதான் தமிழர். இந்த காலத்துல எங்க பார்த்தாலும் மதம், இனம், மொழி மேல் காதலுக்காக நிறைய சண்டைகள் நடக்குது. ஏன்னா நாம் அனைவரும் மனிதர்கள் என்பது மறந்துட்டோம்.
அதனால் மனிதனை நேசிக்க கற்றுக்கொள்ள இந்த காதலர் தினம் கொண்டாடுவது நம் தமிழ் பண்பாடு உகந்தது மட்டுமில்ல, உலக பண்பாடுக்கும் நல்லதுதான். அன்பே சிவம், அன்பே சிவம், அன்பே சிவம். முடிஞ்சுதா? ஓகே. ஸோ இப்போ ரொம்ப இக்கட்டான நிலைமை எனக்கு தான். நான் இது வேலண்டைன்ஸ் டே ஓகே அப்படின்னா வெளில வந்து யாரும் என்ன எதுவும் பண்ணாதீங்க. வேணான்னு சொன்னாலும் வெளில வந்து யாரும் என்ன எதுவும் பண்ணாதீங்க. எப்படி பண்ண போறீங்க? உள்குத்திலே முடிச்சிடலான்றீங்க. உள்குத்து ஓகே, உள்காயப்படாம அடி. ஸோ நல்லா பேசினாங்க ரெண்டு பேரும். இந்த ஸோ இவங்க ரெண்டு பேர் பேசுனதை பற்றி வச்சு பார்க்கச்ச நிறைய விஷயம் இருக்கு. தமிழ் நீங்க எல்லாம் காலேஜ் ஸ்கூல்ல கூட இப்படி கவனிப்பீங்க தெரியும். ஏதாவது சொன்னா அப்படியே பிடிச்சி. வேலண்டைன்ஸ் டே வந்து ஒரு மாயை. யோசிச்சு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற ஒரு க்ரௌட், ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து நான் சொல்றேன். நம்ம தமிழ்நாட்டில் படிக்கச்ச ஸ்கூலு காலேஜ் படித்தோம். என்னைக்காவது எப்பயாவது அதாவது ஓரளவு பரவலான மக்களை பார்த்து எல்லாரும் கையில் ஒரு கார்டு, ஒரு ரோஸு, இந்த வேலண்டைன் காதலர் தினம் டைமில் எல்லாரையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரே டைமில் மெஜாரிட்டி பார்த்துக்கவே முடியாது. ஒரு கிளாஸில் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் லவ் பண்ணுவாங்க, இல்லைன்னா வீட்டு பக்கத்தில் யாராவது லவ் பண்ணுவாங்க. வேலண்டைன்ஸ் டேக்கு நான் ஏதோ வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன், ஏதாவது சொல்லுங்கடா அப்படின்னு. ஸோ இது வந்து இட்ஸ் நாட் ஜெனரிக் திங். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எங்கேயோ நடக்குது, இதை நம்ம பண்ணால் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜோ இல்லை காலேஜ் லெவல் தாண்டின அப்புறமோ இல்லை ஒரு ஹை கல்ச்சர்லையோ அந்த மாதிரி தான். நீங்கள் தமிழ்நாட்டில் மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி இப்படி பண்ணிச்சிங்க. எவ்வளோ பேர் வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறாங்க, எவ்வளோ பேர் இது பார்ட்டி வைக்கிறாங்க வேலண்டைன்ஸ் டேக்கு. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கூட சொல்கிறாங்க மெட்ராஸில் கொண்டாடுறாங்க, பெங்களூர் வேற ஊர், மெட்ராஸ். ஸோ நீங்கள் தமிழ்நாட்டை எடுத்துட்டா மட்டுமே ரொம்ப ரொம்ப கம்மி தான். வேலண்டைன்ஸ் டே இஸ் நாட் லைக் இட்ஸ் நாட் ஃபாலோட் எவ்ரிவேர். அப்படி இருக்கு, அவ்வளோதான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வந்து நம்ம எக்ஸ்போஸ் தான் ஒழிய இந்த கல்ச்சரை வந்து இந்த தப்பா புரிஞ்சுட்டு வேலண்டைன்ஸ் டே சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லைன்னா உடனே ஏதோ ஒரு நியூஸ் வந்துடுது, இந்த பையன் இது பண்ணிட்டான், அந்த பொண்ணு இது பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஒரு சில பேரண்ட்ஸுக்கு கஷ்டமாக இருக்குது, கூட இருக்கவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஓகே. ஸோ நிறைய இங்கிலீஷ் ரிலேட்டட் இங்கிலீஷ் இல்லாமல் வெஸ்டர்ன் கல்ச்சர் ரிலேட்டட், தமிழ் கல்ச்சர் இல்லாத ஐட்டம்லாம் பார்க்கச்ச நம்ம எல்லாம் வந்து இமிட்டேட் பண்ணுறோமோ அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வந்துடுது. ஏன்னா நிறைய விஷயம் வந்து இமிட்டேஷன் நல்லா இருக்கும். இமிட்டேஷன் கோல்டு அப்படின்னு இந்த கல்யாணி கவரிங் டைப்பில் பல அதுக்கப்புறம் என்னன்னா ரெண்டு அப்படி இப்படி ரெண்டு இது போயிட்டு வந்தால் அப்படியே மங்கி போயிடும், கோல்டு மாதிரி இருக்குது. ஸோ தமிழ் கல்ச்சர்ன்றது என்னன்னா காலங்காலமாக வர ஒரு ப்ராக்டிஸ். அது வந்து இட்ஸ் நாட் சம்திங் தட் கேம் ஒரு இப்போதான் டக்குன்னு வந்த மாதிரிலாம் கிடையாது. அதாவது கலைஞர் சொல்றாரு, நேற்று பெய்த மழையில் இன்னைக்கு முளைத்த காளான் அப்படின்னு. அந்த மாதிரி டைப்லாம் கிடையாது. ஸோ தேர்ஸ் எ ரீசன் ஃபார் எவ்ரி திங் வாட் வி டூ. அதுதான் வந்து தமிழ் கல்ச்சர். இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே வந்து இன்னைக்கு வந்திருக்கு. ஏன்னா எல்லாருக்குமே இப்போ பரவாயில்ல தெரிஞ்சுக்கிற சோஷியல் சைட்ஸ் இதெல்லாம் வந்து தெரிய ஆரம்பிக்குது. ஸோ வேலண்டைன்ஸ் டே மே ஆர் மே நாட் பி குட்ன்றது வந்து டக்குன்னு சொல்ல முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம், வேலண்டைன்ஸ் டே நல்ல விஷயமா கூட இருக்கலாமே. யோசிச்சு பாருங்க, யாராவது போய் டிஸ்டர்ப் பண்றீங்களா? யாரோ ரெண்டு பேர் லவ் பண்றாங்க, அவங்க ரெண்டு பேர் சரி ஓகேன்னு சொல்லிக்கிறாங்க. இல்லை ஃபேமிலிலேயே கூட ஒரு ஜாலியான ஒரு நாள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இல்லைனாக்கா ஒரு ஒரு
பார்ட்டி வச்சுக்கலாம், இல்லை ஏதாவது யாருக்காவது கொடுக்கலாம் அப்படின்னு. அது இப்படி கூட நீங்கள் யோசிக்கலாம். இப்போ இவங்க சொன்ன மாதிரி இல்லை இவங்க சொன்ன மாதிரி அன்பை தெரிவிச்சுக்கிறதுக்கு ஸ்பெஷலாக ஒரு டே வச்சுருக்காங்க. நீ தெரிவிச்சுக்கணும்னா தெரிவிச்சுக்க வேணாம்னா விட்டுடு அப்படின்றாங்க, விச் இஸ் ரீசனபிள். இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வேலண்டைன்ஸ் டே வந்து பொல்யூஷன் ஃப்ரீ ஐட்டம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. எப்படின்னா, ஒரு சில பண்டிகையில் வந்து பொல்யூஷன் கிரியேட் ஆகுது. நான் எந்த பண்டிகைன்னு சொல்ல விரும்பல, பட் ஒரு சில இதில் வந்துட்டு என்ன ஆகுது, ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இல்லாத சுச்சுவேஷன்லாம் வருது. ஸோ நிறையா ஒரு தமிழ் ஃபங்க்ஷன்லேயே சரி, தமிழ் நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது. அதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. இது பொல்யூஷன் கிடையாது, தட்ஸ் எ ரீசன் வை வி டு இட் அப்படின்னு சொல்கிறாங்க. காதல் சொல்லணும்னு காதல் தினத்துல தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, எப்போ வேணா சொல்லலாம். ஆனால் காதல் தினம் இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் டே, மதர்ஸ் டே, சிஸ்டர்ஸ் டே. நான் கேட்டேன் அவங்களே, அவன் இங்கே இருக்கிற தமிழ் பசங்கள்லாம், ஏய் உன் சிஸ்டருக்கு எடுத்து போய் ஒரு கார்டு ஒரு ரோஸ் கொடுப்பியாடா, வேலண்டைன்ஸ் டே. சிஸ்டருக்கு வந்து சிஸ்டர் டே, பிரதருக்கு பிரதர் டே, அப்பாவுக்கு ஃபாதர்ஸ் டே, அம்மாவுக்கு மதர்ஸ் டே. அவங்களே எதுக்கு நான் கார்டு கொடுக்குறேன், வேற யாருக்காவது கொடுக்கும். சரி, யாரு கொடுப்பாரு? ஸ்கூலில் யாராவது ஒரு பொண்ணு பையன் அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதனால ஏதாவது பிரச்சனை இருக்கா? சரி, அப்படிதான் கொடுக்குறானே இருக்கட்டுமே, யாருக்காவது ஏதாவது ப்ராப்ளமா? போய் கொடுப்பான், வாங்கணும், அந்த பொண்ணு வாங்குவான், இல்லை அந்த பொண்ணு கூட வாங்குவான், வந்துடுவாங்க. இந்தியாவிலே அந்த மாதிரி நடக்குது. பட் அது யாருக்கு இதனால ப்ராப்ளம்? ஏதோ ஒரு நாள் அன்பு நிஜமான ரொம்ப சாதாரணமாக தெரிவிச்சவங்க ரொம்ப ஹையாக தெரிவிச்சுட்டு போகிறாங்க. ஒரு நாள் எல்லாரும் ஒரு நாள் ரொம்ப சோகமாயிடுறாங்க அதனால. ஸோ இது வந்து ரொம்ப இக்கட்டான நிலைமை. நான் இப்போ சொல்ல போகிறது, வேலண்டைன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணும் பண்ணாதுன்றது வேறு விஷயம். தமிழ கல்ச்சரை பாதிக்குமா பாதிக்காதா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக பாதிக்காது. ஏன்னா வேலண்டைன்ஸ் டே கொண்டாடணும்னு நினைக்கிறவங்க தான் கொண்டாட போகிறாங்க. அதனால பொங்கல் வைக்கிற பொங்கல் வைக்காமல் இருக்க போகிறது இல்லை, தீபாவளி கொண்டாடுறது இல்லை, சாமி கும்பிட்றா சாமி கொண்டாட இருக்கு. அவங்க மேலே அவங்க பண்ணிட்டு தான் இருக்க போகிறாங்க. ஏதோ புதுசாக வந்துச்சு அதனால தமிழ்நாடே பற்றி எரியுது அப்படின்னா அது ஒத்துக்க முடியாத ஒரு விஷயம். அவங்க வீட்டில் அவங்க அம்மா அப்பா அவங்க பசங்களுக்கு வேலண்டைன்ஸ் டேனா அன்பை தெரிவிச்சுக்குதுரா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஒரு பீரியட் வரைக்கும். அதுக்கப்புறம் காலேஜ் போன அப்புறம் பையன் பொண்ணு இல்லை, அம்மா விடுமா நீ தெரியும், நீ பாருமா அப்பா பாருமா அப்படின்னு. இதே அப்பா கிட்ட தான் சொல்லுவான், அப்பா நீ அம்மா கேட்ச் பண்ணிக்கோ நான் பார்த்துக்கிறேன். ஸோ அப்போ கூட பார்த்தீங்கன்னா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் பேசுனதை பொறுத்த வரைக்கும் பார்த்தாக்கா வேலண்டைன்ஸ் டேனால தமிழ் கலாச்சாரத்துக்கு எந்த விதமான கெடுதலும் கிடையாது. அதுக்கு வந்து கலாச்சாரத்தை பாதிக்காது. என்ன முடியும். தேங்க்யூ. அருமையாக பேசிய குழந்தைகளுக்கு எல்லாரும் ஒரு நல்ல கை தட்டுப்பாங்க. வயதுக்கு மீறிய பக்குவம், சரளமான தேந்தமிழ், அருமையான வாதங்கள், அதை அழகாக நடத்தி சென்ற செந்தில் எல்லாமே நல்லா இருந்தது. இதெல்லாம் முன்னாலே கேட்டிருந்தா நான் பப்ளிக்ஸ்ல 1999 ஒரு டசன் ரோசஸ் வாங்கியிருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் போய் காஸ்கோல 1599 ஒரு டசன் ரோசஸ் வாங்கியிருக்க மாட்டேன். பட் வாங்கியாச்சு, அடுத்த வருஷத்துல இருந்து பார்த்துக்கோங்க. ஆனா செந்தில் நல்லா கணக்கு போடுறாரு. அவர் கணக்கு நல்லா போடுறாரு, கணக்கு நல்லா பண்றாரு. அவருக்கு ஒரு ரவுண்ட் நல்ல கை தட்டி.